மும்மொழி கொள்கையில் இந்தி மொழியை திணிக்கவில்லை என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கமளித்திருக்கிறார். தமிழக அரசு மும்மொழி கொள்கையை ஏற்கவில்லை, இதன் காரணமாகத்தான் PM ஸ்ரீ திட்டத்தில் நிதி விடுவிக்கப்படவில்லை என்று அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் பல்வேறு கட்சிகளும் அதற்கு எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தன. கண்டன ஆர்ப்பாட்டங்களும் நடந்து வருகின்றன. இந்நிலையில் இந்தியை திணிக்கவில்லை என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கமளித்திருக்கிறார். தமிழகத்தில் இருமொழி கொள்கையே இருக்கும் என்று பல்வேறு கட்சிகளும் தங்களது ஆதரவை தெரிவித்து வந்த சூழலில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் ஏன் இந்தியை அரசு பள்ளி மாணவர்கள் கற்கக்கூடாது, ஒரு மொழியை கூடுதலாக கற்பதால் பயன்தானே என்று பேசி வந்த சூழலில் இருமொழி கொள்கை மட்டும்தான் தமிழகத்தில் இருக்கும், மத்திய அரசு மீண்டும் மீண்டும் இந்தியை திணிப்பதற்கான முயற்சியை மேற்கொள்கிறது என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியது குறித்து விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தற்பொழுது இந்தியை திணிக்கவில்லை என்று தர்மேந்திர பிரதான் விளக்கமளித்திருக்கிறார். இந்தியையோ பிற மொழியையோ திணிக்கவில்லை என்று ANI செய்தி நிறுவனத்திற்கு தர்மேந்திர பிரதான் பேட்டியளித்திருக்கிறார். மும்மொழி கொள்கையில் இந்தி கட்டாயமில்லை, பிற இந்திய மொழிகளாக கூட இருக்கலாம் என்றும் தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். மும்மொழி கொள்கை என்பது தேவை, ஆனால் அதில் மூன்றாவது மொழியாக இந்தி இருக்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய வேறு ஏதேனும் மொழியை கூட கற்கலாம் என்கின்ற ரீதியில் அவரது பதில் இருக்கிறது. I will know education is concurrent list, but to create a competition among the students, to create a level playing field, we have to come to a common platform. NEP is the new aspirational common platform. Regarding language, I respect all the language. This NEP envisioned by Honorable Prime Minister Modi is giving emphasis to mother tongue. हम तो काशी तमिल, we are organizing Kashi Tamil Sangamam to encourage the Tamil civilization, Tamil culture and Tamil language. Tamil is one among the oldest language of our civilization. But what is wrong if a student in Tamil Nadu will learn multilingual, come to the multilingual aspect in his study? It can be Tamil, it can be English, it can be a other Indian language. There is no imposition of any Hindi or any language on them. Some friends in Tamil Nadu are doing politics, but certainly Government of India is committed to implement NEP, and there are certain conditions with NEP. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கமளித்திருப்பது குறித்து கூடுதல் தகவல்களை வழங்க நமது மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, இந்தியை தாங்கள் திணிக்கவில்லை, ஆனால் புதிய கல்விக் கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் என்று தர்மேந்திர பிரதான் விளக்கமளித்திருக்கிறார். அவர் கூறியவற்றின் சாராம்சம் என்ன? புதிய கல்விக் கொள்கை தாய்மொழியை கற்பதை ஊக்குவிக்கிறது என தெரிவித்திருக்கும் தர்மேந்திர பிரதான், தமிழ் உலகத்தின் மிகவும் பழைய மொழி என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழலிலே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாணவன் மூன்றாவதாக ஒரு மொழியை கற்பதால் என்ன தவறு என்பதே அவரது கேள்வியாக இருக்கிறது. தமிழ், ஆங்கிலம் மற்றும் பிற இந்திய மொழிகள் இருக்கின்றன. இவற்றில் வேறு மூன்றாவதாக ஒரு மொழியை தேர்ந்தெடுத்து படிப்பதிலே எந்த விதமான தவறும் இல்லை என்கிற முறையிலே அவர் தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஹிந்தியையோ அல்லது வேறு எந்த மொழியையோ திணிக்கவில்லை எனவும், தமிழை கற்பது, ஆங்கிலத்தை கற்பது, அதை தவிர மூன்றாவதாக வேறு மொழியை கற்க வேண்டும் என்றால் அதை கற்கலாம் என்கிற மொழி வகையிலேயே மத்திய அரசின் கொள்கை அமைந்துள்ளது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் சிலர் இதர் அரசியலாக்குகிறார்கள் எனவும், புதிய கல்விக் கொள்கை நாடு முழுவதும் அமல்படுத்தப்படுகிறது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே ஹிந்தி திணிக்கப்படவில்லை எனவும், தமிழ் கற்பது ஊக்குவிக்கப்படுகிறது எனவும் தெரிவித்து, அதே சமயத்திலே தமிழ், ஆங்கிலத்துடன் சேர்த்து மூன்றாவதாக ஒரு மொழியையும் கற்பது மாணவர்களுக்கு பலனாக இருக்குமே என்கிற வகையிலே தர்மேந்திர பிரதான் பேசியிருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பு அவர் பேசியதற்கு கடுமையான எதிர்வினை இருந்தது. தமிழகத்திலே அவரது கருத்துக்கு பதிலடியாக எதிர்கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இத்தகைய சூழ்நிலையில்தான் இன்று தர்மேந்திர பிரதான் தனது கருத்துக்கு விளக்கம் அளிப்பது போல பேசியிருக்கிறார். தமிழ் மொழியை கற்பது மற்றும் தமிழை கற்பதுடன் ஆங்கிலத்தை கற்பது ஆகியவற்றிலே எந்த விதமான குழப்பமும் இல்லை. ஆனால் இத்துடன் சேர்ந்து மூன்றாவதாக ஒரு மொழியையும் கற்றுக்கொள்வது நல்லது தானே. ஆங்கிலத்தை யாரும் ஹிந்தியை யாரும் திணிக்கவில்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்தி
தனது கருத்தை மத்திய கல்விக் கொள்கை எதனால் எப்படி அமல்படுத்தப்படுகிறது என்பதை விளக்கும் வகையிலே பதிவிட்டிருக்கிறார் பூங்கொழி. தமிழகத்தில் இதை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்றவாறும் அவர் கூறியிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியை தவிர மற்ற அனைத்து கட்சிகளுமே இருமொழிக் கொள்கைக்குத்தான் ஆதரவு தெரிவிக்கின்றன. இந்த மும்மொழிக் கொள்கையை எதிர்ப்புதான் தெரிவித்திருக்கின்றன. அனைத்து கட்சிகளும் எதிர்க்கின்ற ஒரு காரணத்தினால் இவ்வாறு அவர் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கிறாரா, அல்லது முதலிலிருந்தே அந்த மூன்றாவது மொழி இந்தி இல்லை, ஏதாவது ஒரு மொழியாக இருக்கலாம் என்பதுதான் அந்த கொள்கையில் இருக்கிறதா? ஏற்கனவே பலமுறை ஹிந்தி கற்க வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை, சமஸ்கிருதத்தை யாரும் திணிக்கவில்லை, இந்த குறிப்பிட்ட மொழியை தான் கற்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் வலியுறுத்தவில்லை என மத்திய அரசின் பிரதிநிதிகள் தெரிவித்து வருகிறார்கள். தர்மேந்திர பிரதானும் கூட வேறு இந்திய மொழிகளை கற்கலாமே, அதே போல பிற மொழிகளை கற்பதிலே எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் தெளிவுபடுத்தி வருகிறோமே என பேசியிருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாய்மொழி மூலமாக பல்வேறு பாடங்களை கற்பதும் ஊக்குவிக்கப்படுகிறது என்பதையும் புதிய கல்விக் கொள்கையின் ஒரு முக்கியமான அம்சமாக மத்திய அரசு வலியுறுத்தி வருகிறது. பிரதமர் மோடி உள்ளிட்ட பலரும் இது குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டிலே எழுந்துள்ள இந்த கடுமையான எதிர்ப்பு அரசியல் ரீதியானது என்கிற வகையிலே தர்மேந்திர பிரதான் தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஆகவே அரசியல் என்பது ஒரு புறம், நாங்கள் பேசுவது மாணவர்கள் நலம், அது இன்னொரு புறம் இருக்கிறது என்கிற வகையிலே அவர் பேசியிருக்கிறார். தமிழ் மற்றும் ஆங்கிலம் தவிர மூன்றாவதாக ஒரு மொழியை கற்பது மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற வகையிலே அவர் தனது கருத்தை அமைத்திருக்கிறார். ஆகவே அரசியல் ஒரு புறம் இருந்தாலும் மாணவர்கள் நலனே அதைவிட முக்கியமானது என்கிற வகையிலே அவர் தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். பொங்கொழி, புதிய கல்விக் கொள்கையை பொறுத்தவரைக்கும் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் தற்பொழுது கூறியிருக்கிறார். மொழி விஷயத்தை தவிர அந்த புதிய கல்விக் கொள்கையில் ஏற்க மறுக்கத்தக்க விஷயங்கள் ஏதாவது இருக்கிறதா? புதிய கல்வி கொள்கையை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக தெரிவித்து வருவது என்னவென்றால், மாநில அரசுக்கே கல்வி துறையிலே முழுமையான உரிமைகள் இருக்க வேண்டும். எப்படி மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கப்பட வேண்டும், அது எத்தகைய கல்வியாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அந்தந்த மாநிலங்கள் அவர்களுடைய சூழலுக்கு ஏற்ப முடிவு செய்ய வேண்டிய நிலை இருக்க வேண்டுமே தவிர மத்திய அரசு நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கல்விக் கொள்கையை கொண்டு வருவது சரியாக இருக்காது. மாநிலங்களின் உரிமை பறிக்கப்படக்கூடாது என்கிற வகையிலே தமிழ்நாடு மற்றும் பல்வேறு மாநிலங்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் கணபதி இணைப்பில் இருந்து தொடர்ந்து பேசலாம். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் இணைப்பில் இருக்கிறார், பேசலாம். வணக்கம் சார். பல்வேறு கண்டனங்கள் எழுந்ததற்கு பிறகு தற்பொழுது மத்திய கல்வித்துறை அமைச்சர் ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார். இந்தியை நாங்கள் திணிக்கவில்லை, அந்த மூன்றாவது மொழி ஏதாவது ஒரு இந்திய மொழியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய கருத்து? பல்வேறு கண்டனங்கள் வந்ததுக்கு பிறகு அவர் ஏதோ தன்னை திருத்தி கொண்டு சொன்னதாக கூட நீங்க துவக்கத்தில் சொன்னீர்கள். அது அப்படி அல்ல. மூன்றாவது மொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற திணிப்பே இந்தியை மறைமுகமாக திணிப்பதற்கும் சமஸ்கிருதத்தை திணிப்பதற்கும் ஒன்றிய அரசு எடுத்துக்கொள்ளுகிற முயற்சி. நீங்கள் உதாரணத்துக்கு இதுவரை இந்தியாவில் இருக்கிற மொழிகளில் ஒன்றிய அரசு இருக்கிற நிதி மொழி வளர்ச்சிக்கு என்று கணக்கிட்டு பாருங்கள். உலக புகழ் பெற்ற தாய்மொழி தமிழுக்கு சில கோடி, சில ஆயிரம் அல்லது சில லட்சம் மக்கள் பேசுகிற எழுத்தில்லாத இலக்கணம் இலக்கியம் இல்லாத மொழி சமஸ்கிருத வளர்ச்சிக்கு பல நூற்றுக்கணக்கான கோடி. ஆக இதிலேயே அவர்கள் தன் முகத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? இருமொழி கொள்கை என்பது தமிழகத்தின் ஜீவாதார கொள்கை. அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அண்ணா காலத்திலிருந்து தமிழ்நாடு பின்பற்றி வருவது. அது எந்த இயக்கம் தமிழகத்தை ஆண்டாலும் இருமொழி கொள்கையில் ஒத்த மனநிலையோடு தமிழ் ஆங்கிலம் இரண்டையும் நாங்கள் கட்டி காத்து வருகிறோம். அதனாலேயே இன்றைக்கு கணனியில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இன்றைக்கு இணையதளத்தில் உலக புகழ் பெற்ற நிலையில் இரு மொழிகள் தான் நின்று கொண்டிருக்கிறது. மற்ற மொழிகள் இணையதளத்தில் உலவவில்லை. இதை கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுதே டைட்டில் பார்க்கை உருவாக்கி தமிழில் மென்பொருள்கள், தமிழில் கணனி என்ற திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்ததனுடைய விளைவு இன்றைக்கு உலக புகழ் அடைந்திருக்கிறோம். நீங்கள் சொல்லுவதற்கேற்ப அவர் திணிக்கவில்லை, மூன்றாவது எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு மொழியை என்று சொல்லுவதே அவர் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் தமிழர்களுக்கு ஒவ்வாத மொழியும் திணிப்பதற்கு சமம். அதை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது, மற்ற மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பிற மொழி ஆதிக்கத்தினுடைய திணிப்பை பிராந்திய மொழியை சார்ந்தவர்கள் எந்த மொழிக்காரர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம். மாறாக மூன்றாவது மொழியை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் நிதியை தருவோம் என்று சொல்வதெல்லாம் சர்வாதிகார போக்கான மிரட்டல். அதுக்கு தமிழ்நாடு தலைவணங்காது, அடிபணியாது. தமிழ்நாடு முதலமைச்சர் தன்மானத்தோடு எதிர்கொண்டு அந்த சவால்களை சமாளிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உயர்கல்வியை முதலமைச்சருடைய கருத்துக்கேற்ப உச்சநிலைக்கு கொண்டு செல்ல இன்னும் பகலும் அயராது பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம்.
இப்போ மூன்றாவது மொழியை ஹிந்தியாகவோ அல்லது சமஸ்கிருதமாகவோ மறைமுகமாக திணிக்கத்தான் இதுபோல் அவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்ப அந்த மூன்றாவது மொழியை தேர்வு செய்கின்ற உரிமையும் மாநில அரசுக்கு தரப்படவில்லையா? இல்லை, இல்லை, தரப்படவில்லை. இந்த புதிய கல்விக் கொள்கை அவர்களுடைய மனநிலைக்கான சான்று நான் முன்னாடியே சொன்னேன். அனைத்து மொழியையும் மொழியாக நினைத்திருந்தால் மொழி வளர்ச்சிக்குரிய நிதியில் ஏன் இவ்வளவு ஏற்றத்தாழ்வு? ஆக உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை அவர்கள் சட்டத்தால், நிதியால், பாராளுமன்றத்தினுடைய அறிவிப்பால் நிலைநிறுத்தி விட்டார்கள். ஆங்காங்கு சில மாநிலங்கள் எதிர்ப்புக்கு கிளம்புகிற காரணத்தால் தன் கொள்கையை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் நயவஞ்சமாக பேசுகிற ஒரு வார்த்தை தான் நாங்கள் மூன்றாவது மொழி என்று சொல்லுகிற வார்த்தையே. அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த மாநில மொழிகளை ஏற்றுக்கொள்ளபடி இருக்கட்டும் என்று விட்டு விடுவதில் ஒன்றிய அரசுக்கு ஒன்றும் ஆபத்தோ அல்லது ஒன்றிய அரசுடைய வளர்ச்சிக்கோ முட்டுக்கட்டை அல்ல. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே தேர்தல், இந்த கொள்கை தான் அடிப்படையில் சர்வாதிகாரம். பல மக்கள், பல மொழி, பல கலாச்சாரம், பல மண்வளம் நிறைந்த நாடு ஒன்றியம் இந்தியா. இதை ஒத்துக்கொள்ளவில்லை அவர்கள் என்பதுதான் இந்தியாவில் இருக்கிற எதிர்கட்சிகளுடைய உரிமை குரல். இதை கட்டுப்பட்டே ஆக வேண்டும் என்பதுதான் அதிபர் குரல். அதை தான் மோடி செய்கிறார், அதை மத்திய அமைச்சர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இது இந்தியா ஒன்றும் அதிபர் நாடு அல்ல, ஜனநாயக நாடு. ஏற்றுக்கொள்வதும் மறுப்பதும் மக்களுடைய மனநிலை. இது மக்களாட்சி தத்துவம். ஆக மாநில அரசு எதை விரும்புகிறதோ அதுக்குதான் அந்த மொழி அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நாங்கள் ஒன்றும் குஜராத்தில், உத்தரப்பிரதேசம் தமிழை ஏற்றுக்கொள்ள என்று மூன்றாவது மொழியாக திணிக்கவில்லை. மாறாக எங்களை திணிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதைதான் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கண்டிக்கிறார்கள். PMC திட்டத்தை செயல்படுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட தயார் என்று திமுக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியதாக செய்திகள் வருகின்றனவே. தவறானது. புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பதே அதில் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய செய்திகளை பொறுத்து அமைந்தவரை ஏற்றுக்கொள்ளும் என்ற பொருளில் அல்ல. மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், நிதியை தரமாட்டோம் என்று மிரட்டுவதால் நாங்கள் மண்டியிட மாட்டோம், எங்கள் உரிமைகளை கேட்டு பெறுவோம் என்று இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆக நாங்கள் பின்வாங்குகிறோம் என்றோ அல்லது ஏற்றுக்கொண்டோம் என்பதோ தப்பான கட்டுக்கதையான செய்திகளை வெளியிட வேண்டாம். நன்றி, வணக்கம். நன்றி சார். இணைப்பிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. அதிமுகவின் திரு வைகை செல்வன் இணைப்பில் இருக்கிறார், பேசலாம். வணக்கம் சார். இருமொழி கொள்கை தமிழகம் வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மும்மொழி கொள்கையில் மூன்றாவது மொழியாக ஹிந்தி தான் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று இல்லை, இந்திய மொழி எது வேண்டுமானாலும் இருக்கலாம், நாங்கள் இந்தியை திணிக்கவில்லை என்று தர்மேந்திர பிரதான் தற்பொழுது விளக்கம் அளித்திருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? வணக்கம். தமிழகத்தினுடைய ஆதார சுருதியாக இருப்பது, அடிப்படை அடிநாதமாக இருப்பது இருமொழி கொள்கைதான். அதுதான் இந்த மாநிலத்தின் வித்தாக இருக்கிறது, விதையாக இருக்கிறது, உரமாக இருக்கிறது. இன்றும் நீர்த்து போகாத நம்முடைய மக்கள் பண்பை அதுதான் கட்டி காப்பாற்றி வருகிறது. இந்தி படித்தால் இன்னும் பல்வேறு வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் கிடைத்துவிடும் என்று சொல்லுகிறவர்கள் இடமாறு தோற்றக்குலையை போல தொடர்ந்து எங்களை மிரட்டியும் அச்சுறுத்தியும் வருகிறார். இந்தி படித்தவர்கள் வடமாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருகை தந்து இங்கு உணவு விடுதிகளில் தான் பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதுவே எங்கள் மீது திணித்தால் நாங்கள் எங்க உத்தரகாண்டுக்கும், உத்தரப்பிரதேசத்துக்கும், பீகாருக்கும், ராஜஸ்தானுக்கும், ஹரியானாவுக்கும் கைகட்டி கொண்டு அவர்களுக்கு வேலை செய்ய முடியும். ஆக ஒரு மொழி திணிப்பு என்பது அடியோடு இருக்கக்கூடாது என்பதுதான் காலங்காலமாக இருக்கிறது. கர்நாடகாவினுடைய முதலமைச்சராக இருக்கிற சித்தராமையா கூட சொல்கிறார், மொழி கொள்கையில் உறுதிப்பாட்டோடு தமிழகம் செயல்பட்ட காரணத்தில்தான், தமிழ்நாடு செயல்பட்ட காரணத்தினால்தான் இன்று அந்த மாநிலம் சுயம்பாக இருக்கிறது என்று ஒரு பாராட்டுரையை எடுத்துரைத்திருக்கிறார். அப்படியான ஒரு நிலைப்பாட்டை கர்நாடகா எடுக்க வேண்டும் என்று அவர் சட்டமன்றத்திலே கூட பேசியிருக்கிறார்கள். ஆக இந்தியாவுக்கே பாடம் நடத்துகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. ஆக தர்மேந்திர பிரதான் அவர்கள் இந்த கொள்கையின் மீது உரசி பார்க்க கூடாது. இந்த சித்தாந்தத்தின் மீது அடிபணிந்து வைத்துவிட முயற்சித்தால் தமிழகம் எப்போதுமே ஏற்றுக்கொள்ளாது. மேலும் இருமொழி கொள்கைதான் உயிர்ப்பான கொள்கை. நீங்கள் தாய்மொழியாக இருக்கிற, உயிர்மொழியாக இருக்கிற 3200 ஆண்டுகள் பழமைமிக்க பண்பாடு நாகரிகத்தையும் கட்டி காப்பாற்றி வருகிற உலகத்தின் 7000 மொழிகளில் 23 மொழிகள் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. அவற்றில் 10 மொழிகள் தான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற மொழி. அந்த 10 மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்று. அப்படிப்பட்ட பழமையும் பண்பாடும் மிக்க ஒரு மொழி தாய்மொழியாகவும் இணைப்பு மொழியாக ஆங்கிலமும் இருக்கின்ற காரணத்தினால் மூன்றாவது மொழிக்கு இந்த அவசியமே எழவில்லை. அப்படி ஒரு வாய்ப்பில்லை. மூன்றாவது மொழி திணிப்பை நாங்கள் அடியோடு எதிர்க்கிறோம். நன்றி சார். இணைப்பிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.